வாயு கழுகு எங்க போச்சு? குத்துவும் கீயும் ஏரியில உட்கார்ந்திருந்தாங்க. மிங்கு எங்க போச்சுன்னு தெரியல. அது இன்னும் எப்பவும் போல அதோட வாழைப்பழம் சாப்பிட கூட இன்னும் வரல. ஏற்கனவே இப்போ 10 PM ஆயிடுச்சு. அது 10 PM இல்ல குத்து, அது 10 AM. என்னாச்சு மிங்கு? மிங்குவால அதோட தோழி வாயு கழுக கண்டுபிடிக்க முடியல. வாயுவா கழுகா? வாயு மிங்குவோட தோழி, நாம அதை தேடணும். தயாரா மக்களே? இங்குத்து மிங்குத்து கீ போலாம். வாயு எப்படி இருக்கும் மிங்கு? வாயு கழுகு ஒரு பறவை. பெரிய ரெக்க பறந்து விரிஞ்சிருக்கும். மெல்லிய நீளமான கழுத்து, அப்புறம் மொட்டை தலையோட இருக்கும். எனக்கு என்னமோ நான் இங்க அதை பாப்பேன்னு தோணல. வாயு கழுகு எங்க? ஒருவேளை அது அதோட கழுகு நண்பர்களோட இருக்குமா? வாயு மாதிரி எல்லா கழுகுக்கும் அவங்க நண்பர்களோட இருக்கிறது தான் பிடிக்கும். எப்போ அவங்க கூட்டமா இருக்காங்களோ அது பேரு கமிட்டி. அவங்க பறந்து போகும் போது அவங்கள கெட்டில்னு சொல்லுவாங்க. இல்ல, வாயு இங்க இல்ல. வாயு கழுகு எங்க? ஒருவேளை குப்பைக்கார வேட்டையில இருக்குமோ? கழுகு குப்பைக்காரங்க மாதிரி. இது ஏன் இப்படி சொல்றோம்னா, அவங்களுக்கு வேணுங்கிற உணவை குப்பையில தேடி இறந்து போனதை எடுத்து சாப்பிடுவாங்க. உலகத்தை சுத்தமா வச்சுக்கவும் நோய் இல்லாம பாதுகாக்கவும் கழுகுகள் உதவுது. சரி, ஆனா வாயு இங்கேயும் இல்ல. வாயு கழுகு எங்கதான் போச்சு? ஒருவேளை அது சாப்பிடுற வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். கழுகுகள் ஒரு நிமிஷத்துல 1 கிலோ கறியையும் சாப்பிடக்கூடியது. அதோட கூர்மையான அலகு உணவை குத்தி கிழிக்க உதவுது. நமக்கு எப்படி பற்கள் இருக்கோ அது மாதிரி. இங்க அது என் கண்ணுக்கு தெரியல மிங்கு. வாயு கழுகு எங்க? நாம எல்லாம் தேடிட்டே இருக்கோம், வாயுவை கண்டுபிடிக்க முடியல. இப்ப ரொம்ப வெயிலா வேற இருக்கு. சில நேரம் கழுகுகள் இந்த சூட்டை தணிக்க அதோட கால்கள்ல உச்சா போகும். ஓ சரி சரி, எனக்கு என்னவோ இனி எப்பவுமே சூட உணர மாட்டேன்னு தோணுது. ஓ மிங்கு, அங்க பாரு அங்க பாரு, அந்த மரத்துல ஏதோ இருக்கு. உன்னால பார்க்க முடியுதா? அது வாயு கழுகு. ஆஹூ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நாம கண்டுபிடிச்சிட்டோம்.